ஆமாமா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அத அப்புறம் எடுத்து வைக்கணும். சரிங்க நீ. இனிமேல் ஒரு 10 மணிக்கு மேல எடுத்து வைங்க. காலையில எழுந்ததுல இருந்து வேலை தான் பாத்திருக்கீங்க. இல்லம்மா, உங்க அண்ணன் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. வந்ததும் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பணும்னு சொன்னாங்க. நீ ஆனாலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாரும் மொத்தமா இந்த வீட்ல இருந்தோம், ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்ப நீங்க தனியா அங்க போறீங்கன்னு ஒரு மாதிரியா இருக்க. நீ ஏன் தனியா வீடு பாக்குறீங்க? நாம எல்லாம் இங்கே ஒன்னா இருப்போம். இல்லம்மா, இருக்கட்டும். இப்ப என்ன, டெய்லி வந்து பாத்துக்கிறோம். நீயும் வா. ஏன்னா அங்க போனதும் சக்தியும் மாமாவும் ஆபீஸ் போயிடுவாங்க. சிவானி காலேஜ் போயிடுவா. நான் மட்டும் தனியா தான் இருப்பேன். பேசாம நீ என் கூட வந்துடுறியா? நானா? ஆஹா. ஏமா? இல்ல, நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். சரி, என்ன பார்க்கணும் தோணுச்சுன்னா வா. அதெல்லாம் டெய்லியும் தோணும். அம்மாட்ட கேக்குறேன். அம்மா சீக்கிரம் வேலை முடிச்சிட்டாங்கன்னா நாங்க அங்க கிளம்பி வரோம். அப்புறம் வாசுகி நீங்க வீட்டுக்கு வர மாத்திரம் இங்க வந்துடுறோம். சரிம்மா. ஏய் சாதனா, சொல்லுங்க நீ. வாசுகின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. வாசுகி எங்க? அவ காலேஜ் போனதை நான் பார்க்கவே இல்லையே. அண்ணி ஒன்னும் காலேஜ் போகவே இல்லையே. போலையா? காலையில என்கிட்ட காலேஜ் போறேன்னு சொன்னாலே. எல்லாம் சொன்னாங்க அண்ணி. ஆனா அண்ணி அவங்க ரூமுக்கு போனாங்க, இன்னும் வரல. ஏய், சமாதானம் நடக்குதோ? அப்படித்தான் நினைக்கிறேன். ரூம்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரூம்குள்ள போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அண்ணாவையும் காணோம், அண்ணியவும் காணோம். ஓகே ஓகே, சமாதானம் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா நீ. ஆகட்டும் ஆகட்டும். பாவம்பா, வாசுகி நேத்துல ரொம்ப கஷ்டப்பட்டா. உனக்கு தெரியுமா, நைட்டெல்லாம் அவ தூங்கவே இல்ல. தூங்கலையா? ஆமா சாதனா, நான் ஊடகுடி முடிச்சு பார்க்க போதெல்லாம் வாசுகி அழுதுகிட்டு உட்காந்துதான் இருந்தா. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓ சரி அண்ணி, நாம எதுவும் கூப்பிட வேணாம். தூங்கினாலும் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். தூங்கட்டும், சாயங்காலம் பார்க்கலாம். சாதனா. அம்மா இங்க இருக்கேன். ஏய், நீங்க 2 பேர் மட்டும் இருக்கீங்க. வாசுகி எங்க? அண்ணி ரூம்ல இருப்பாங்கம்மா. ரூம்லயா? காலையில இருந்து இன்னும் சாப்பிட கூட இல்ல, காலேஜ் கிளம்பல. என்னாச்சு வாசுகி? என்னங்கடி? கூப்பிடாதீங்கம்மா. ஏண்டி, அந்த பிள்ளை சாப்பிடவே இல்ல. அப்புறம் திரு வேற, அவளும் சாப்பிடல. நேத்து நைட்டும் சாப்பிடலடி. இரு, நான் முத போய் கூப்பிட்டு வரேன். ஐயோ அத்தை அத்தை, வேண்டாம். என்னங்கடி 2 பேரும் வேண்டாம் வேண்டான்னு இருக்கீங்க? அத்தை, நீங்க இப்ப ரூமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். டிஸ்டர்பா இருக்குமா? ஆமாமா. என்னடி சொல்ற? மா, நேத்து ஃபுல்லா அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல பாரு. திருவும் கம்மன் இருக்கான், இவளும் கம்மன் இருக்கா. இங்க பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கடி. ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. வேம்பு 2 பேத்துக்கும். நைட்டு அதுவும் திருவும் சாப்பிடல, வாசுகியும் சாப்பிடல. கேட்டா பசிக்கலையா. இது எதுக்கு சண்டை? 2 பேரும் பேச வேண்டியதானே? அதுதான் அங்க நடக்குது. நடக்குதா? நாமெல்லாம் இருக்கோன்னு கூட கண்டுக்காம உங்க மகனும் மருமகளும் பண்ற வேலையை பாருங்க. என்னடி? அதாமா, அதான் அத்தை. ஊடலுக்கு அப்புறம் கூடல். அதேதான். ஊடலுக்கு அப்புறம் கூடலா? அடியே, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? அது சண்டை சமாதானம் ஆகுதுன்னு. அதுக்காக 2 பேரும் நல்லா போங்க. 2 பேரும் உள்ள ரூமுக்கு போங்க. ரூம்க்கா? நாங்க எதுக்கு போனோம்? கிளம்புங்க. மா, அன்னை கூட அண்ணி சமாதானம் ஆகட்டும் ரூம்க்கு அனுப்பி விட்டதே நான் தான். நீங்க என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி கிளம்புனே. அடியே, என்னடி என்ன பேசிட்டு இருக்க? மா, அது அங்க நடக்கிறதுதாமா. இத வாரேண்டி, நல்ல வாய் கூடி போச்சு. போடி போ, எஞ்சி உள்ள போ. மாமா, உள்ள போகவா? அண்ணி கேட்டிங்களா? என்ன சாதனா? இல்ல நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மா ரூம்குள்ள போன்னு நம்மள விரட்டி விடுறாங்க. சாதனா, அதை விட இப்ப வாசுகி வெளியே வந்தா என்ன பண்ணுவா? அதானே, அண்ணி என்ன பண்ணுவாங்க? உங்க 2 பேத்தையும் அடி வெளுப்பா. ஏண்டி நீயும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நேத்து நைட்டு ஃபுல்லா 2 பேசாம இருந்ததுங்க. நீங்க சொல்ற மாதிரி சமாதானமானா ஓகே. ஆனா திரும்பவும் சண்டை போட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லையா? அதெல்லாம் 2 பேரும் எப்ப சமாதானம் ஆகும்னு காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்நேரம் ஏய் அடி வாங்க போறீங்க 2 பேரும். வாசுகி, நீ என் தேவதை. எவ்வளவு அழகா தூங்குற பாரு. தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்க. உன்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். சாரிமா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா என்ன வேண்டானே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்ப நான் சாரி சொன்னோன்ன ஓகே சொல்லி உடனே கோபம் போயிடுச்சுன்னு ஏத்துக்கிட்ட பாத்தியா? ரொம்ப லவ் யூடி. எல்லாத்தையும் எனக்காக பொறுத்துக்கிறேல. அடிச்சுட்டேன். அதை விட உன்னை விட என்னோட அம்மா குடும்பம் தான் முக்கியம்னு நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனேன். அதெல்லாம் நான் நினைக்கும் போதுல மனசு கஷ்டமா இருக்குடி. நீ எனக்காக ஓகேன்னு ஒரு நிமிஷத்துல மறந்துட்ட.
ஆனா என்னால மறக்க முடியல. அந்த வார்த்தையில உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கோம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா நீ எனக்காக எல்லாம் பண்ற, நான் தாண்டி உனக்காக ஒண்ணுமே பண்ணல. உன்னை கஷ்டம் மட்டும்தான் படுத்துறேன். இனி நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். இனி இந்த மாதிரி எப்பவுமே பேச மாட்டேன். சத்தியம்டி. படுத்த செகண்ட்ல எப்படி தூங்கிட்டா? அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா இப்படி நல்லா தூங்கு. அச்சச்சோ, நாம இன்னும் ரூமை விட்டு வெளியவே போல. ஐயோ, சாதனா ஸ்வேதா என்ன நினைப்பாங்க? சாப்பிட்டு காலேஜ் போல கடைக்கு போலன்னு சொல்லிட்டு வந்தா கூட ஓகே. எதுவுமே சொல்லாம ஐயோ, சரி சரி, அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம். வாசுகி தூங்குற, காலேஜ் இன்னைக்கு போலன்னு. நாமளும் இன்னைக்கு கடைக்கு போவேனா. இன்னைக்கு ஃபுல்லா வாசுகி பக்கத்திலே இருக்கலாம். தூங்கி எழுந்திருக்கட்டும். எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போக உனக்கு பிடிச்சத செய்யறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும். சரி சரி, நீ தூங்கிட்டு போய் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சாதனா ஸ்வேதா கண்ணில் மட்டும் படக்கூடாது. சாதனா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவா. அவளை சமாளிக்கிறதான் கஷ்டம். சரி ஓகே, இரு வந்துடுறேன். சாப்பிடாம தூங்குறா. சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கலாம். அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் போதும்டி. ஏமனுக்கே என் மகனை கிண்டல் பண்றீங்களா? அடி வாங்குவீங்க. என்னடி? ஸ்வேதா நீ அங்க பாருங்கனே. என்ன திருவண்ணா வந்துட்டாரா? என்னடி பேசுறீங்க? சாதனா, நேத்தை விட இன்னைக்கு முகம் பிரைட் ஆயிடுச்சுல? ஆமா நீ நோட் பண்ணிக்கோ. இந்த வாரேன். மா திரு, அடியே 2 பேரும் என் மகன் வர்றதை பார்த்துட்டு தான் கிண்டல் பண்றீங்களா? இருங்கடி, கவனிச்சுக்கிறேன். திரு, மா அது 2 பேரும் இங்கேதான் இருக்காங்களா? சரியா போச்சு. திரு சொல்லியா? மா அது வந்து பசிக்குதாயா? சாப்பாடு கொண்டு வரட்டா? வா, வாசுகிக்கும் சேர்த்து தாரேன், கொண்டு போய் சாப்பிடுங்க. இல்லம்மா. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். நீ ரொம்ப தயங்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். நீ சொல்றியா? என்ன? அது வந்து நீ இப்ப என்ன சொல்ல வந்தியோ அத நானே சொல்லிடுறேன். என்ன? ஒரு நிமிஷம். மா, என்னடி? இப்ப நான் சாதனா இல்ல, திரு. என்ன திருன்னு கேளுங்க. அடி வாங்காத. என்ன திருன்னு கேளுங்க. சாதனா. வெயிட் பொறுனா. அம்மா ஆரம்பிக்கலாம். நான் தான் திரு, ஓகேவா? அம்மா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ என் பொண்டாட்டி. பாவம், அவளாட்டுக்கு அழகா தூங்கிட்டு இருக்கா. இங்க என்னென்னமோ நினைச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பாக்கலாம் வாண்டு கழுத என்னதான் பேசுதுன்னு. அம்மா என்னன்னு கேளுமா. சரிடி. என்ன? அப்படியெல்லாம் இல்ல. என்னையா திரு அப்படி கேளுங்க. அடியே கேளுங்கம்மா. சரி. என்னையா திரு? அது வந்து வாசுகிக்கு ஒரே தலைவலி. இத்தனை கொஞ்சம் அப்செட்டா இருந்தாலமா, அதனால காலேஜ் போலேன்டா. அதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்காமா. எனக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நானும் இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போல. எனக்கும் டயர்டா இருக்குன்னு சொன்னேல, அதனால நானும் தூங்க போறேன். எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் சாப்பிடடா. பசிச்சா நாங்களே வரோமா. இப்போதைக்கு எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஆமா ஆமா, எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா மட்டுமே போதும். கரெக்ட். திரு, இதுல எந்த பங்கும் எனக்கு கிடையாது. இவங்க 2 பேர் தான்டா. ஏ வாண்டு கழுத. சொல்லுனா. என்ன சேட்டெல்லாம் கூடின மாதிரி இருக்கு? அதுவா? அது ஒண்ணு இல்லனா, நேத்தெல்லாம் ஒரே சண்டையாயி போச்சு. சண்டையா? ஆமாண்ணா. யாருக்கு? எனக்கும் ஸ்வேதா நிக்கும். ஆமா ஆமா, எங்களுக்கு தான் சண்டை. ஓ சரி. சண்டையாயி போச்சா? இன்னைக்கு பார்த்தா நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தானா? நான் எப்படி சமாதானம் ஆனோன்னு கேளு. அப்படியா? ஆமாண்ணா, நேத்து தான் சண்டை, இன்னைக்கு உடனே சமாதானம். அதுவும் ரூமை விட்டு வெளியே கூட வராம. ஏ வாளு. அண்ணா எனக்கு ஸ்வேதா நிக்கும். போதும் போதும், நீ யாரு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கிளம்புறேன். ஐயோ, அசிங்கமா போச்சு. நானே அழுது கதறி அவளை சமாதானப்படுத்தியிருக்கேன். இவங்க என்ன நினைச்சு பேசுறாங்கன்னே தெரியல. கொடுமடா. திரு, அசிங்கப்பட்டுட்ட. இதுக்கு நீ ரூம்ல பேசாம தூங்கி இருக்கலாம். மாட்ட சொல்லணும்னு வந்தேல, உனக்கு தேவை. என்ன திரு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? இல்ல, இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டேன். ஒண்ணு இல்லம்மா, 2 பேரும் ஆளை விட்டா சரி. நேத்து நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. ஆமா ஆமா, எப்படி தூக்கம் வரும்? வாசுகி தான் எங்க கூட இருந்தாலே. ஓய், உண்மைதானே? ஆமாமா உண்மைதான். நீ அம்மா பக்கத்துல இல்லாம தூங்க மாட்டேல? ஆமா. அதே மாதிரி எனக்கு வாசுகி பக்கத்துல இல்லாம தூக்கம் வராது. போதுமா?
என்ன என்ன ஒண்ணு இல்லனா சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நைட்டு ஃபுல்லா தூங்கல, இப்ப போய் தூங்க போறேன், அவ்வளவுதான். போலாமா? ஓகே ஓகே, போலானா போங்க, சாப்பாடு கூட தேவையில்ல. சாதனா, இரு நீ போ, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வா. இதுகிட்ட பேசிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ வந்ததுக்கு அப்புறம் இல்ல, நீ வர்றதுக்கு முன்னே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வர்றதுக்கு முன்னே வா. ஆமா திரு. சரிதான். ஸ்வேதா நீ சொல்லு சாதனா, அது எப்படியா நீ? நேத்து இவங்களே சண்டை போடுவாங்களாம், காலையில எழுந்ததும் சமாதானம் ஆயிடுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வேற வழி இல்ல, நம்பித்தான் ஆகணும். இங்க பாருங்க நீங்களாம் சுத்த வேஸ்ட். ஏமா உங்களுக்குலாம் இப்படி இருக்க தெரியுதா? சண்டை போற மாதிரி போட்டு 2 பேரும் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்காங்க. இந்த ட்ரிக் சக்தி எனக்கு தெரியாம டெய்லி ஆபீஸ் போறாங்க. ச்சே, ஆமாப்பா. வரட்டும், இன்னைக்கு சக்தி வரட்டும். வந்ததும் இன்னைக்கு சாயங்காலம் நாங்க ஒரு பெரிய சண்டை போடுறோம். நாளைக்கு நாங்களும் சமாதானம் ஆவோம். ஓ ஓகே ஓகே. அம்மா, நான் வாசுகி எழுந்ததும் வாரேன். இதுக்கு மேல இங்க நின்னா சரி வராதுமா, கிளம்புறேன். சரியா, சின்ன கதையை ஏதோ பேசிட்டு இருக்கு, நீ போ, போய் தூங்கு. ஏய் சாதனா, என்ன கிளம்பிட்ட? அது எனக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, போய் தூங்கணும்ல. அடியே, அடி வாங்க போறீங்க. போங்கடி, 2 பேரும் போய் கிச்சன்ல வேலை பாருங்க. நீ போயா? போங்கடி. வெயிட் பண்ணுங்க அத்தை, கப்பல் ஏறி போறதா பாத்துக்கிறோம். கப்பல் ஏறி போறதா? ஓ ஓகே ஓகே. அசிங்கப்பட்டான்டா திரு. இனி இதுக்காகவே சண்டை போடக்கூடாது. ஒரு சண்டையை போட்டு நான் என்ன பாடுபடுறேன்? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏய் திருவண்ணா, ஸ்வேதா நீ இனிமே நமக்கு பயந்தேவோம். திருவண்ணா வாசுகி அண்ணி கூட சண்டையே போட மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். சண்டை போடாம சந்தோஷமா இப்படி இருக்கட்டும். இதுதான் பார்க்க அழகா இருக்கு. என்ன இது, நம்ம நந்துக்குட்டியை இன்னும் காணுமே? காலேஜ் அப்பவே முடிஞ்சிருக்கோம், ஏன் இன்னும் பஸ் ஏற வரல? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன இது, சிவானிய பார்க்கலான்னு வந்தா சிவானி இல்லையே. சிவானி காலேஜ் வந்தாளா இல்லையா? காலையில இருந்து நம்ம பார்க்கவே இல்ல. இன்னைக்கு சிவானி காலேஜுக்கு போகணும், அங்கேயும் அவளை பார்க்கல. ஏன், என்னாச்சு? நேத்து நடந்த பிரச்சனையில ஏதாவது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா வாசுகியோட முகம் ஒரு மாதிரி மாறிச்சு. சிவானி கிட்ட ஏதோ படபடன்னு பேசினாங்க, 2 பேரும் வேகமா கிளம்புனாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்மளால சிவானிக்கு எதுவும் பிரச்சனையோ? இங்க இருக்கிறது கண்ணா தானே? கண்ணா நந்தினிக்காக வெயிட் பண்றானோ? அப்படா நந்தினி இங்க வல்லாட்டி சிவானியும் வந்திருக்க மாட்டா. சரி ஓகே, நம்ம அந்த பக்கமா வெயிட் பண்ணலாம். சிவானி வாராளான்னு பாப்போம். ராம் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை சிவானியை தேடி வந்திருப்பானோ? இருக்காது. அப்படியே இருந்தாலும் என்ன, அதான் தீரு நேத்தே சொன்னானே, சிவானிக்கு ராம் ஓகேன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டோன்னு. வந்து பேசுனா பேசிட்டு போறான். பாவம், எல்லாம் நம்மள மாதிரி தானே, போட்டோம். இந்த நந்துக்குட்டிய காணோம், இன்னுமா காலேஜ் விடல? ஹாய் மேங்கோ. மேங்கோவா? இவ இதுக்கு இங்க வந்தா? நம்ம நந்துக்குட்டி வந்தா கோபப்படுவாளே. மேங்கோ ஹாய். தெரியுமா, உன் முகத்தை பார்க்க தான் ஓடி வந்தேன். ஏன் முகத்தை பார்க்கவா? ஆமா மேங்கோ, உனக்காக நான் டெய்லி ஐஸ்கிரீம் கடைக்கு போறேன், நீ ஏன் வர்றதில்ல? நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் காலி. காசு எதுக்குமா காளி? ஹே மேங்கோ, உன்னை பார்க்க வர சாக்கு வேணும்ல? சாக்கா? சாக்கு எதுக்கு? ஹே நாட்டி, சாக்குனா காரணம். ஓ, காரணமா? அது வேணும்ல, அதுக்காக தான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன்னு சொல்லி நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாமே காலி. ஆனா உன்னதான் பார்க்கவே முடியல, அதனால இன்னைக்கு இங்க வந்துட்டேன். ஹோ, இனி எப்பவும் பார்க்க முடியாதுமா? ஏன் மேங்கோ? அது என் கடை இல்ல, என் ஃப்ரெண்டு கடை, அதனால டெய்லி அவன் தான் இருப்பான். நீ எப்பவுமே வர மாட்டியா? என்னைக்காவது அவனால முடியலட்டி நான் வருவேன். வந்தா சொல்லு. எதுக்கு? இல்ல, இங்க வச்சு பேச பப்ளிக் எங்க வீட்ல பார்த்தா திட்டுவாங்க. கடனா யாருக்கும் தெரியாதுல, அதான் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா? இத மட்டும் என் நந்து கேட்டா இப்பவே எனக்கு குழி தோண்டி புதைச்சிருவா. நல்ல வேலை இன்னும் வரல. ஹே மேங்கோ, உனக்கு இப்ப என்னமா வேணும்? எனக்கா? எனக்கே வா. சரி சொல்றேன். சொல்லு. மேங்கோ தான் வேணும்.
எனக்கு மேங்காவா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, கொஞ்ச நல்ல சீசன் வந்துரும், வாங்கிடலாம். ஹே, நான் எப்பவும் கிடைக்கிற மேங்காவை சொன்னேன். எப்பவும் கிடைக்கிற மேங்கோனா? ஓஹோ, ஜூஸா? ஓகே ஓகே, எல்லா கடையிலும் இருக்கும், வாங்கி போய் குடி. ஃபன்னி பாய். என்ன பண்ணி பாயா? சீ சீ சீ, ஃபன்னி பாய். சத்தம். வந்தா சிவானி இந்த பக்கம் தான் வரணும். இன்னும் வரலையே, என்னாச்சு? என்னவா இருக்கும்? ஆனா அங்க கண்ணா நிக்க தான் செய்யறான். ஒருவேளை இன்னைக்கு காலேஜ் லேட் ஆகுதோ? சிவானிய பார்த்து இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன், பார்க்க முடியாது போலயே. சரி ஓகே, வீட்டுக்கு போனதும் மெசேஜ் வேணா பண்ணலாம். எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு பாத்தியாடி? இன்னைக்கு இல்லாத அதிசயமா எனக்கு உட்கார வச்சிட்டாங்க. ஆமாடி. சிவானி, ஏய் நந்தினி, ராம். ஆமாப்பா. என்ன பஸ் ஸ்டாப் கூட வராம இங்க வந்திருக்கான்? அதான் எனக்கும் தெரியல. சரி, நீ பேசிட்டு வா. நானா? பேசிட்டு வா. இல்ல, நேத்து தான் அவ்வளவு பிரச்சனையாச்சு. இன்னைக்கு உடனே நான் பேசினா எங்க அண்ணங்க பார்த்து தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அதான் ரெண்டு அண்ணனும் ஓகே சொல்லிட்டாங்களா? இன்னும் என்ன? ஓகே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சரி, அப்ப நான் இஷ்டம். ஆனா ராம் உனக்காக தான் வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாரு, பாத்துக்கிட்டே இருக்கான். சரி, நீயும் இரு, பேசிட்டு அப்படியே போலாம். என் கண்ணா எனக்காக வெயிட் பண்றேன்னு இருக்கான். நான் கண்ணாவை பாத்துட்டு வரேன். இருடி, 2 நிமிஷம் மட்டும். அதே 2 நிமிஷம் தான் நான் என் கண்ணாட்ட பேச முடியும். பேசிட்டு வா, நான் போறேன். ஏய், ரொம்ப பண்ணாதடி. ஓகே சொல்லாதப்ப வழிய வழிய போய் பேசுனேன். இப்ப வீட்டுல சம்மதம் வாங்கிட்டு பேசவான்னு யோசிக்கிற. அது ரொம்ப தயங்காத. நான் போய் என் கண்ணாவை பாத்துட்டு வரேன். உனக்கு உன் கண்ணா தான் முக்கியமா போச்சுல? ஆமா. இரு இரு, சீக்கிரத்துல உங்க 2 பேத்துக்கும் சண்டை வரும். அப்ப மவளே, நீ என்ன தேடிதான் வருவ. நெவர். எங்களுக்குள்ளையாவது சண்டையாவது. நாங்களாம் மேட் ஃபார் ஈச் அதர். பாத்து பாத்து, உடனே புட்டுக்க போகுது. வாய கழுவுடி. கரெக்டா 5 நிமிஷம் வந்துரு. நானும் 5 நிமிஷம் தான். ஓகே அப்போ. ஹே நந்தினி. ஹாய் ராம். என்னாச்சு, இன்னைக்கு லேட்டா வரீங்க? அது உங்க ஆள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏய் லூசு. என்னது? சிவானிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இத வந்துறேன். ஓகே. நானும் பாரு, முக்கியமான வேலை புட்டுக்கிட்டு தான் போகுது. ஏன் இந்த கொலவெறி? என் கண்ணாவை பார்த்து ஒரு 3-4 நாள் இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் பேசாம இருமா. நீ பேசுறத பழிச்சு கிழிச்சு தொலைஞ்சிட போகுது. சரி சரி, கிளம்பு. ஓடி. பாய் ராம். சரிங்க. ஹாய் ராம். ஹாய். என்ன ராம், இங்க வந்திருக்க? உன்னை பார்க்கலாம் தான். என்ன பார்க்கவா? காலையில இருந்தே உன்னை பார்க்கலாம்னு தேடிக்கிட்டு தான் இருக்கேன், பார்க்க முடியல. காலையில இருந்து தேடுறியா? என்ன ராம், என்னாச்சு? அது ஒண்ணே இல்லைங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கணுமா? என்ன ராம்? அது என்னவா இருக்கும்? டக்குன்னு ஏதோ லவ் பண்றேன்னு சொல்லிடுவானோ? ஆனா இந்த தருணத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஏன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஐயோ, கைகள்லாம் நடுங்குதே. டக்குன்னு லவ் பண்றேன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது? சிவானி, சிவானி. ராம், சொல்லு ராம். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா? ஒண்ணு இல்ல ராம், நீ சொல்லு. என்ன? என்னவா? ராம், எதையும் சொல்லணும்னு சொன்னியே. அதுவா? சொல்லணும்ல, உன்கிட்ட கேட்கணும். கேட்கணுமா? பிடிச்சிருக்கான்னு கேட்டுவானோ? ரொம்ப பதட்டமா வேற இருக்கு. சிவானி. சொல்லு ராம். கேளு ராம். அது வந்துமா, என்னாச்சு இவளுக்கு? சீக்கிரம் கேளு ராம். இல்ல, நேத்து பஸ் ஸ்டாப்ல நீயும் வாசுகியும் கொஞ்சம் பதட்டமா இருந்தீங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? வீட்ல பிரச்சனையாவா? ஆமா சிவானி, நேத்து கிளம்ப முதல்ல ஒரே பதட்டமா இருந்தீங்க. எனக்கும் நேத்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் நின்னு பேச முடியல. நான் வாட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து உன்னை பார்க்க வர முடியலையா? ஐயோ, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் பிரச்சனையோ என்னமோன்னு? இன்னும் பிரச்சனை இல்ல சிவானி. இதுக்குதான் இவ்வளவு ஃபில்டப் பண்ணானா? நான் கூட என்னமோ ஏதானு ஒரு நிமிஷத்துல பதட்டப்பட்டுட்டேன். நல்லா புரிஞ்சு போச்சு, இவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அல்லது அடம் பிடிச்சி எவ்வளவோ போராடி வீட்டுல சம்மதம் வாங்கியாச்சு. இனி இவங்கிட்ட சம்மதம் வாங்க கூட அவ்வளவுதான். கண்டிப்பா கிளவி ஆயிடுவேன். சிவானி. கேட்டேன் ராம். கேட்டியா? அப்பனா பதில் சொல்லு. ஏன் அமைதியா நிக்கிற? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, நேத்து உன் முகம் கொஞ்சம் வாடிச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான். சாருக்கு கஷ்டமானா இருந்துச்சா? ஓகே ஓகே. ராம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திருவண்ணா வர லேட் ஆயிடுச்சா, அதான்.
இதை கேட்கதான் சிவானி காலையில இருந்து அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு என்ன காலேஜ் லேட் ஆயிடுச்சு? அது செமஸ்டர் வருதுல, அதனால கொஞ்சம் கோச்சிங் கொடுக்கணும்னு உட்கார வச்சிட்டாங்க. ஓ அப்படியா? ம், அப்புறம் சிவானி, சொல்லு ராம். அங்க வீட்டுக்கு வரல? புது வீட்டுக்கா? ஆ என்ன ஆர்வமா இருக்கா? ஒருவேளை நம்ம அங்க எப்போ வருவோம்னு எதிர்பார்க்கறானோ? எதிர்பார்ப்பானா பார்க்க மாட்டானா? இப்ப கண்டுபிடிச்சிருவோம். அது ஒண்ணு இல்ல ராம், அந்த வீடு எங்க அண்ணனுக்கு பிடிக்கலையா. பிடிக்கலையா? ஆமா ராம், அதனால வேற வீடு பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கான். வேற வீடா? ஓ ஐயோ ஃபீல் பண்றான். அப்பனா நம்மள எதிர்பார்க்கறானோ? ராம், சொல்லு சிவானி. என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிஜமாலே அந்த வீட்டுக்கு வரலையா? வேற வீடு சீக்கிரம் பாத்துருவோம், பார்த்தாதான் சொல்றேன். சரி சிவானி. ச்சே, ஏன் இப்படி பண்ணா இவங்க அண்ணன்? எவ்வளவு நல்ல வீடு, அறிவு வேண்டாம். விளக்கு என்ன வேற வீட பாக்குறானா? 2 நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போச்சா? இல்ல அந்த மாங்காய் மடையனை சொல்லணும். என்னைக்காவது ஒரு நாள் பாப்பேன்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். ராம், ராம். சொல்லுமா. ராம், நீ உன் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சத்தமாவா? நான் பேசுனது உனக்கு கேட்டுச்சா? ஐயோ சாரிமா. என்னெல்லாம் உங்க அண்ணனை வையல, ஏதோ ஒரு பேச்சுவாக்குல அப்படியேவும். என்னது, எங்க அண்ணனை வஞ்சியா? வஞ்சியாவா? அப்பனா என்னது கேட்டுச்சுன்னு சொன்ன? அது ஒண்ணும் கேட்கல, இருந்தாலும் திரும்பி பேசுற, அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோன்னு உன்கிட்ட அப்படி சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? போட்டு வாங்கிட்டியேமா, இப்ப எப்படி சமாளிப்பேன்? ஹே ராம், எதுக்காக எங்க அண்ணனை வஞ்ச? அது சும்மா ஃப்ரெண்ட்லியா. அவனே, நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ, கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. இரு இப்படியே உன் வாயால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறேன். நம்ம அந்த வீட்டுக்கு வரோம்னு சொல்ல வேணாம், சஸ்பென்ஸா போலாம். ஏய் ராம், ஃப்ரெண்ட்லியா கூட எங்க அண்ணனை திட்டாத. எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாம், அவன் எனக்கு உயிர், புரியுதா? புரியுது. சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்புமா. நீ வீட்டுக்கா இல்ல ஆபீஸ்க்கா? ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகே ஓகே, சரி நான் கிளம்புறேன். சிவானி, ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? எதுக்கு ராம்? இல்ல, நேத்து ஒரு செகண்ட்ல எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். கரெக்டா என்ன பாத்துக்கிட்ட. என் அபிமாக்கு நான் தான் உலகமேவும். எனக்கு மட்டும் ஏது ஒண்ணுனா என்னால நினைச்சே பார்க்க முடியல. என் அபி எவ்வளவு கஷ்டப்படுவா. சும்மாவே அம்மா இல்லாம இதுல நானும் இல்லைனா. ராம், ஏன் இப்படி பேசுற? இல்ல சிவானி, நேத்து நைட்டு நான் நினைச்சு பார்த்தப்போ எனக்கே ரொம்ப சங்கட்டமா இருந்தது. நான் கார் வரத கவனிக்கவே இல்ல. ஒன்னாலதானே நேத்து நான். பாரு ராம், இப்படிலாம் பேசாத. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இல்ல அப்பாவும் இல்லாட்டி என்ன பண்ண? இப்படி எல்லாம் யோசிக்காதடா. தாவா, புரியுதா? பேசுறத கேட்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு நேத்து ஏதாவது ஒண்ணுனா. ராம், வாயை மூடு. நீ சொல்லாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஆகவும் விட மாட்டேன், புரியுதா? இதான் கடைசி ராம், இனிமே இந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்காத, புரியுதா? சரிமா. அது மாதிரி அபிக்கு அம்மா இல்லன்னு இனிமே சொல்லாத. நீ அப்படி பேச மொத்தம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் இருக்கேன், அபி குட்டிய நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன என்ன ஏய்? அவ குழந்தை, எல்லாத்துக்கும் பொதுவுதான். அதனால நீ எதுவும் சொல்லாத, சரியா? உனக்கு டைம் கிடைச்சா அபி குட்டிய நீ என்கிட்ட கூட்டிட்டு வா. எனக்கு டைம் கிடைக்க மாத்திரம் நான் வந்து பாத்துக்கிறேன். இனி அவளுக்கு அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லாத, சரியா ராம்? நான் கிளம்புறேன். வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காத சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. அப்புறம் நீங்க சொல்லு. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கிளம்புனா போதும். கிளம்பு. ஏய் மேங்கோ, உன்னை பார்க்க தானே வந்திருக்கேன். கிளம்பு கிளம்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கிளம்புன்னு அர்த்தம். இதுக்கு தான் சொன்னேன் உன்னை ஃபன்னி பாய்னு. டேய் கண்ணா, திரும்பவும் அவகிட்ட பேசுறியா? ஒண்ணு. ஏய் மேங்கோ, என்னம்மா உனக்கு பிரச்சனை? நீ தான் பிரச்சனை, சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. ஐயோ, நீ முத கிளம்புறியா? இப்பவே கிளம்பணுமா? ஏன் என்ன கிளம்ப சொல்லிக்கிட்டே இருக்க? புரிஞ்சிக்காம லொடன் பேசுறாளே. ஐஸ்கிரீம் வேணும்னா கடைக்கு போ. இனிமே இந்த மாதிரி என்னெல்லாம் தேடி வராத, புரியுதா? சாரி, ஆனா நீ ஒன்னு சொல்லு, நான் போறேன். சொல்லவா? என்ன? அது நான் உன்கிட்ட சொல்லுவேனா, நீ அதுக்கு பதில் சொல்வியா? பதிலா?
டேய் கண்ணா, போன் அவளை அனுப்பி விடுறத விட்டு இல்ல நீ இடத்த காலி பண்றத விட்டுட்டு அவ கேக்குறதுக்கெல்லாம் பதிலா சொல்லிக்கிட்டு இருக்க. இருடா, என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். சரி சரி கேளு. ஐயோ, என் நாட்டுக்கு அவசரத்தை பாரேன். ரொம்ப அவசரம் தான், நீ முத கிளம்பணும். என்னன்னு சட்டுப்பட்டு கேட்டுட்டு கிளம்பு. சரி நாட்டி. நாட்டியா? படுபாவி, இப்படி எல்லாம் பேசுறா. இவனும் கேட்டுட்டு நிக்கிறான். இப்படி எல்லாம் பேசினாதான் பிடிக்கும் போல. ஐயோ, வர ஆத்திரத்துக்கு சப்பு சப்புன்னு அவளை அரையணும் போல இருக்கு. அரை வாங்குவ, கண்டிப்பா என்கிட்ட வாங்குவ. ஏ மேங்கோ. ஏய், முத நான் மேங்கோவா இல்ல நாட்டியா? மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்க. நீ மேங்கோ, நாட்டி, அப்புறம் உனக்கு நிறைய செல்ல பேர் வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா அப்பப்ப சொல்றேன். சொல்லுவ. சரி, இப்ப என்ன சொல்ல வந்த அத சொல்லு. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்குனா? ஏ மேங்கோ, சொல்லு. உனக்காகவே இத நான் புதுசா வாங்கி தச்சு அழகா போட்டு வந்தேன். நல்லா இருக்கா? எதுவும் சொல்லாதடா, சொல்லு மேங்கோ. ஆஹா, குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டா யாரு நல்லா இருக்குன்னு சொல்லுவா? உனக்குலாம் அழகா நீட்டா சுடிதார், அப்புறம் பாவாடை தாவணி அந்த மாதிரி போடு, அழகா இருக்கும். இருக்கும். ஏன் அழகா இருக்காது? ஓ, அப்படியா? சரி, அடுத்த தடவை நான் வரும்போதுல உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வரேன். சரி, இப்போ நீ கிளம்பு. மேங்கோ. இன்னும் என்னமா? நந்து மாமா. நந்துமாவா? அந்தோ அந்தோவா? ஹே நந்து குட்டி, நீ எப்படி சொல்ல வந்த? அதுவா மேங்கோ, வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். 10-15 நிமிஷமா? ஏன் நீ சொல்லல? சொன்னா உன் நந்து மாட்ட பேச போயிருவே, அதான் சொல்லல. சரி, இனி நீ நந்து மாட்ட பேசிட்டு போ. நானும் நந்து கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உன்னை அப்படி இரு இப்படி இருன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகேமா. நான் வாரேன். கிளம்பு. அடுத்து மீட் பண்ணலாம். யோ தாயே, போ. சரி மேங்கோ. போனியா? எங்க இருந்து தான் வருவியோ? இத்தனை நாள் ஒரு பக்கிய வந்து என்கிட்ட பேசல. இன்னைக்கு எனக்கு லவ் செட் ஆச்சோ? அன்னையில இருந்து ஒவ்வொன்னா வந்து சுரண்டுதுக. இந்த ஒண்ணு எனக்கு வேண்டாம்னு நினைக்குதுக போல. கடவுளே, இனி நந்துமாவை எப்படி சமாளிக்க போறேன்? டேய், ஹாய் நந்துக்குட்டி. அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா. என்னடா ஆமாங்கற? அதுமா, நான் வர கொஞ்சம் லேட் ஆச்சுனா உடனே யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சிருவியா? ஐயோ இல்ல நந்து, அவ தற்செயலா வந்தா, அதான் சும்மா டைம் பாஸ்க்கு பேசுனியா? கரெக்ட். விளக்க மாறு. உன்னை நம்பி நான் பார்க்கணும்னு அரக்க பறக்க ஓடி வந்தா நீ எவகிட்டயோ பல்ல காமிச்சு பேசுற. ஐயோ, ஒரு பல்லு கூட காமிக்கல. ஐய மூடுடா. இனி அவ்வளவுதான், உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஏய் நந்துமா, செட் ஆகாதுன்னா ஆகாது. நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், அந்த கிளி கூட பேசாதேனே. ஐயோ நந்துமா, அது கிளி இல்ல, மலர். அண்ணாங்கட்டி, ரொம்ப முக்கியம்டா. மலர். என்னடா பக்கம் மண்ணு மாதிரி இருக்கா? சொல்லுடா. ஐயோ நந்துமா, நீ என் மருதாணி. ஐயோ, அப்பா அப்படியே செவப்ப. இப்ப கூட பாரு, உன் கண்ண ரெண்டும் எவ்வளவு அழகா செவந்திருச்சு பாரு. நீ என் மருதாணிமா. வேணாண்டா, பப்ளிக்னு பாக்குறேன், இல்ல செவல கட்டி அடிப்பேன். அடிப்பியா? சரி ஓகே, ஆனா வலிக்க கூடாது. எனக்கு வலிக்காத மாதிரி ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கோ. இங்க பாரு, நான் கோபமா இருக்கேன். சிரிப்பு காட்டுங்கிற பேர்ல ஏதாவது பண்ண அவ்வளவுதான் வெறி ஆயிருவேன். வெறி ஆயிருவியா? வெறி ஆயிருவேனா? எனக்கு புரியலையே. டேய், கடிச்சு கொதறிடுவேன். ஓ, இப்ப புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? அதான் வெறி ஆயிருவேன்னு. போடா லூசு, மடக்கழுத. மடக்கழுதையா? ஆமாடா, எருமக்கடா. ஏய் நந்துமா, இத்தனையும் நானா? வாய மூடுடா. நீ என்கிட்ட பேசவே பேசாத. உன்கிட்ட பேசினா எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் பேசுறேனா உனக்கு என்னடா? என்ன பண்ணாலும் இவ பேசாம இருப்பா, இல்ல நம்ம பேசி சமாளிச்சுக்கலாங்கிற என்ன வந்துச்சுல? இனி நீ என்ன சமாளிச்சாலும் சரி, என்ன டிராமா பண்ணாலும் சரி, என் மனசை மாத்தவே முடியாது. இதோட நம்ம 2 பேத்துக்குள்ள அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். சரி ஓகே, நாளைக்கு வா. ஏய், மொத்தமா கிளம்புறேன். பிரேக்கப். இனி என்ன தேடி வராத. சரி ஓகே. ஓகேவா? ஏய், நான் பிரேக்கப் சொன்னேன்டா. சொல்லிட்டு போ. உனக்கு ஒண்ணு கவலை இல்லையா? நான் ஏன் கவலைப்படணும்? டேய் கண்ணா. ஏய் நந்துமா, நீ எனக்கு ஒன்னும் லவ் யூவே சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ முறைப்படி பிரேக்கப் பண்ண முடியும். அது வரைக்கும் நீ இப்படி சொல்றதெல்லாம் செல்லாது. அதனால கிளம்பு. நீ இப்ப ரொம்ப சூடா இருக்க, நாளைக்கு பேசிக்கலாம். எப்போடா எனர்ஜி வர வச்சு அப்படி நாயா கத்துறேன்? கொஞ்சம் கூட அசராம சாதாரணமா பதில் சொல்ற. அதுவா? சொல்லவா? சொல்லித்தோல. அது வந்து நந்துமா, நீ உண்மையிலே நான் லவ் பண்ற. அந்த லவ்வோட காரணமா தான் அந்த மலர் கிட்ட பேசணும்னு உனக்கு கோபம் வருது. அத கூட உன்னோட லவ்வரா நான் புரிஞ்சுக்கலாட்டி எப்படி? நாளைக்கு நான் உன்னை சமாதானப்படுத்திடுவேன். ஹே நந்துமா, நான் சொன்னது பழிச்சிருச்சு போல. இன்னைக்கே புட்டுக்குச்சா? ஏய் சிவானி. ஏய், நான் உண்மையிலே விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். ஆனா அது நிஜமாவே நடந்துச்சு.
லவ் யூ டேய் நந்துக்குட்டி லவ் யூ டி வேணாண்டா. ஏ முட்டைக்கனி லவ் யூ டி சிவானி இருக்கான்னு பாக்குறேன். ஏ அழகி லவ் யூ டி கொன்று வேண்டா. ஏ அழகு மயிலே சிரிஸ்டியா ஓகேவா போடா எருமை. இன்னும் கோபம்லாம் போல, நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். இன்னும் கவனிச்சு என்ன ஆக போகுது? சரி வா, பஸ் வருது, கிளம்பலாம். ஏண்டி ஏன் இப்படி? உங்க லவ் மாதிரி உலகத்துல எந்த லவ்வும் இருக்காது. ஏன்? சண்டைக்கார லவ். உங்க காதல்ல சண்டையை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. சரி வா, பஸ் வந்துருச்சு. வாரேன்டா. சரி நந்து நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். ஓ ஓகே ஓகே இன்னும் சண்டை போட வேண்டியது இருக்கு. சரி ஓகே இனி அந்த மலர்கிட்ட பேசினா கொன்றுவேன். ஆ வாரேன். ம் போலாமா? வாமா தாயே, லேட் ஆச்சு. டேய் டேய், அதுங்கள எங்கடா போற? வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன் வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறியா? மணி எத்தனடா? எத்தனடா? 6 o'clock ஆயிடுச்சு 6 மணி ஆயிட்டா உடனே ஆபீஸ விட்டு ஓட தெரியுதுல. காலையில அதே மாதிரி கரெக்டா 9 மணிக்கு உள்ள வரணும். இன்னைக்கு எத்தனை மணிக்குடா வந்த? இங்க பாருங்க மேம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆக இருக்கலாம் ஒண்ணும் பண்ண முடியாது தேவையில்லாம ஏதாவது பேசாதீங்க ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா என்ன எதிர்த்து பேசுவ? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற நீ, சம்பளம் கொடுக்கற என்னையே எதிர்த்து பேசுறியா? காலையில 10 நிமிஷம் இல்ல, நீ 1 நிமிஷம் லேட்டா வந்தாலும் சரி, அதுக்கு சாயங்காலம் நீ 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு தான் போகணும். 10 நிமிஷத்துக்கு மேல லேட்டா வந்தா 1 மணி நேரம் நீ வேலை பார்த்துட்டு தான் போகணும். புரியுதா? போடா, போய் இன்னும் 1 hour வேலை பாரு. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது டேய், நான் நினைச்ச அடுத்த நிமிஷம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீங்க தூக்கணும்னு அவசியமே இல்ல நாளையில இருந்தே நானே வேலைக்கு வர மாட்டேன் என்னடா? காது கேட்கலையோ வேலைக்காரங்கன்னா உங்களுக்கு அடிமையா? வாடா போடான்னு, அதுவும் இல்லாம உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேங்கிற திமிர் பேச்சு வேற. எங்களுக்கு என்ன உங்க ஆபீஸ்ல சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கறீங்களா? ஆடா வேலை பார்க்க வச்சு தானே கொடுக்குறீங்க. வேற என்ன எப்ப பார்த்தாலும் சம்பளம் கொடுக்கறேன்னு உங்ககிட்ட எல்லாம் வேலை பார்க்க முடியும்? ஏற்கனவே நீங்க இருந்துதான் இம்சை தாங்காம வேலையை விட்டு போயிருவோம்னு நினைச்சோம். அப்பதான் கடவுளா பார்த்து சக்தியவும் அவங்க அப்பாவையும் இங்க ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டாங்க. நிம்மதியா சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருந்தோம். திரும்பவும் எம மாதிரி நீங்க வந்துட்டு இங்க பாருங்க, டெய்லி உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சாக முடியாது. இனி நான் எப்பவும் வேலைக்கு வரமாட்டேன். என்னோட 1 மாசம் சம்பளம் நிக்குது. நான் வாங்கின அட்வான்ஸ்க்கு கழிச்சுக்கோங்க. அட்வான்ஸ் போக சம்பள காசு தான் மீதி இருக்கும். காசுன்னு இனி யாரும் பேசுவீங்கல்ல, நான் வேலை பார்த்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே? டேய், இந்த ஊருக்குள்ள உன் ஆபீஸ் மட்டும்தான் இருக்கா? எத்தனையோ ஆபீஸ் இருக்கு. எங்களுக்கு வேலை பார்க்கற திறமையும் இருக்கு. குட் பாய். நான் மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கற 80 பேரும் நீ ஒவ்வொரு ஆளா வெளியே போவாங்க. வேணாலும் பாரு. டேய், பெரிய மன்னாரன் கம்பெனி பேச்ச பாரு பேச்சு. டேய் டேய், என் ஆபீஸை விட்டு போனா நீ ரொம்ப கஷ்டப்படுவடா. டேய், மாடு காதுல வாங்காம எப்படி போறான் பாரு. போடா, அங்க பட்டு இங்க பட்டு என்கிட்ட தான் வருவ.